ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். சரி, நீங்கள் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்திமான்ற சூப்பர் ஹீரோ கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே 90s பிறந்த பசங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோவாக சக்திமான் ஸ்டார்டிங் டைமில் இருந்திருப்பாரு. ஏர்லி 2K கிட்ஸ் கூட அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட சம ஐக்கானிக்கான ஒரு சூப்பர் ஹீரோவாக அந்த டைமில் இருந்தார் இவர். இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்போ இவருக்கு அதிகமான கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு, அதுவும் முக்கியமாக நார்த் இந்தியன் சைட்லேருந்து ஏன் இவருக்கு அதிகமான ஹேட் ரேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் இவருக்கு பிடிச்ச பல ஃபேன்ஸே இப்போ இவரை திட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக முகேஷ் இந்த ஆக்டர் தான் சக்திமானா பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இவர் மேலே நிறைய ஹேட்டட் பரவிட்டு இருக்கு, நிறைய பேர் வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் சைடில். ஏன் என்ன ஆச்சு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்திமான்றது ஒரு கேரக்டர் சூப்பராக ஆக்டர் முகேஷ் அவர் பண்ணியிருப்பாரு. இவர் தான் சக்திமான். அந்த டைமில் இருக்கக்கூடிய எல்லா கிட்ஸுமே நம்புற அளவுக்கு பக்காவா அந்த சக்திமான்ற கேரக்டர், அந்த கங்காதர்ன்ற கேரக்டர் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டராக மாறி இருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இந்த டைமில் இவர் இருந்திருக்காரு. சக்திமான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் செத்த பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு அவ்வளோ பீக்கில் இருந்தது சக்திமான். அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இவர் இப்போ சொல்ற விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தா கூட எங்க சக்திமான் தான்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப் தட்டி விசில் அடிச்சிருப்பாங்க பசங்க. பட் இந்த காலத்துல இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்படி என்ன ப்ரோ அவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முகேஷ்ன்ற ஆக்டர் சக்திமானா நடிச்சவர் இப்போ அவருக்கு அவ்வளோவா வேலை இல்லை. சக்திமான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்பப்போ வந்துகிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அது நாஸ்டாலஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. இவர் இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி சக்திமான் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல், என்னோட பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோலாம் இங்கே கிடையாது, எல்லாரும் வேஸ்ட்டு, அயன்மேன்லாம் ஒன்றும் இல்லை, மார்வல்லாம் ஒன்றுமே இல்லை முன்னாடி அப்படி இப்படின்ற ஒரு சில விஷயங்களை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லூஸ் ஸ்டாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. இது நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட பல சத்தியமான் கன்னிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் தலைவன் சொல்கிறதாண்டா கரெக்ட், நீங்களாம் யாரா டம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் கூட ஒண்டி கொண்டி நின்றுக்கும் இந்த ஒரு குரூப். அப்பேற்பட்ட கன்னிஸாம் அந்த டைம்ல சத்தியமானுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் மார்வலுக்கு தான் பயங்கர கன்னியா இருக்காங்க. மார்வல், டிசி, அயன்மேன், சூப்பர்மேன், ஸோ இது மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு தான் இங்கே கன்னிசமே இருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்தில் போயிட்டு உங்களை பல பேர் மறந்துட்டாங்க. நியூ ஜென்ரேஷன் வந்துருச்சு. உங்களே தெரிஞ்ச ஆடியன்ஸ்லாம் 90s கிட்ஸ் தான். இங்கே 2K கிட்ஸ் நியூ ஜென்ரேஷன்லாம் எவால்வ் ஆகி நிறைய பேருக்கு சக்திமான்னா யாருன்னே தெரியாது. சில பேருக்கு தெரியும், ஆனால் நான் பார்த்தது இல்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்த பேசி எதுக்கு அந்த ஒரு பழைய கேரக்டரை அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை குறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கேட்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு, நீங்களே ஏன் அந்த ஒரு சூட்டை போட்டு எதுக்கு அதை ஒரு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்ல ஒரு பேரை செட் பண்ணி வச்சிங்க, அது ஏன் இப்போ நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. லிட்ரலி ஹோம்லேண்டர் மாதிரி இப்போ ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்களா, அதனாலேயே இது மாதிரி பண்ணுறாருப்பா, அவருக்கு வயசு வேற ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் 90s கிட்ஸ் அவரை சின்ன வயசுல ஹீரோவா இன்ஸ்பைரிங்கா பார்த்த பலருக்கும் இவர் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செயல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு டைம்ல செமையா என்டர்டெயின் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மன்னிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவர் இது மாதிரி தொடர்ந்து லூஸ் டாக் பண்ணாம ஜஸ்ட் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வேற சக்திமானுக்கு லைவ் ஆக்ஷன் எடுக்க போறாங்க, அதுல ரன்வீர் சிங் நடிக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல இந்த கேரக்டரை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆடியன்ஸே கெஞ்சற அளவுக்கு வெறும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஃபேன்ஸுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இவர் தெரியாது. பட் 90s ஏர்லி 2K கிட்ஸ்க்கு மறக்க முடியாத ஒரு ஞாபகங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவரே குறைச்சிக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை தான் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் சக்திமானை வச்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அங்க. உங்களுக்கு சக்திமான் ரொம்ப பிடிக்குமா? நீங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் செஞ்சது சரியா தப்பா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது ஒரு எம்டா டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.